அனைவருக்கும் வணக்கம். நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வைகை எக்ஸ்பிரஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டெஸ்ட்டு 27க்கான ரீசனிங் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன அப்படின்னா பேப்பர் கட்டிங். சரியா? கீழே கொடுக்கப்பட்ட துண்டு காகிதம் மடித்து கிழிக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட படங்களில் திறக்கும் போது அது எவ்வாறு? அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மடிக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் மடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கட்டிங் போடுறாங்க. சரி, அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு வரும். அப்படி தானே? இது இந்த பக்கம் ஓப்பன் பண்ணோம், இது அந்த பக்கம் ஓப்பன் பண்ணும்போது. சரியா? அப்படி ரெண்டு ரெண்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் சர்க்கிள் அரை வட்ட மாதிரி போட்டாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்மைலி இது மாதிரி இருக்குது. அப்புறம் ரெண்டு சாய் சதுரம், அதுக்கப்புறம் இதே மாதிரி. சரியா? இந்த மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். சரியா? ஓகேயா? என்ன அப்படின்னா பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணும்போது, சரியா, ஓப்பன் பண்ணும்போது ரெண்டுமே மாறி இருக்கணும். சரிதானே? அப்படி தானேப்பா? அப்படி மாறி இருக்கணும். அப்போ இது கீழே பார்த்தா இருக்குது, அப்போ இங்கேயும் கீழே பார்த்தா இருக்கணும். ஆனால் இதில் மேலே பார்த்து இருக்குது. சரியா? ஸோ இது கிடையாது, இது வராது. சரியா? அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆஃப் சர்க்கிளுமே கீழே பார்த்து இருக்கு, ஆனால் இங்கே மேலே பார்த்து இருக்கு. சரியா? ஸோ அதனால இது வராது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படிதான். சரியா? இதில் கட்டம் வந்திருக்கு. நம்மளுக்கு சாய் சதுரம் தான் வரணும். ஸோ அதுவும் வராது. இப்படி எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியான ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே தானே? அடுத்த கொஸ்டின். சரியா? இதே மாதிரி இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா தொடர்புடையவை, அதாவது இதே தொடர்புடையது. தடை, அதனால பின்னடைவு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ரெண்டுமே தடைனால பின்னடைவு வருது. சரியா? அப்போ தெளிவற்று இருந்தால் அதுக்கான அலுப்பை தரும். சரியா? முடக்கம், ஊக்குவித்தல் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. சரியா? அப்போ தெளிவற்று இருந்தால் நம்மளுக்கு போர் அடிக்கும். அப்படி தானே? அப்போ தெளிவற்று இருக்கிறது அலுப்பை தருவது. சரியா? அது அடுத்து. ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு நம்பர் சீரிஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 25. சரியா? 25 எப்படி எழுதலாம்? 3³ - 2ன்னு எழுதலாமா? 27 - 2 25. அதே மாதிரி 61. ஏன் அப்படின்னா இதை பார்க்கும்போதே தெரியும் ஏதோ ஒன்று ஸ்கொயரோ அல்லது கியூப் பக்கத்துலேயோ இருக்குன்ட்டு. அதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? 61 அப்படின்னா எப்படி வந்திருக்கும்? 4³ 64 - 3 61. சரியா? அடுத்து 121 5³ - 4. அடுத்து 211 6³ - 5. சரியா? அடுத்து 337 7³ - 6. அடுத்து அப்போ என்ன வரும்? 8³ - 7. 8³ வந்து 512 - 7 505. சரியா? ஆன்சர் டி 505. ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு பசில். there is a group of 6 person. 6 பேர் இருக்காங்களாம். 2 4 6. each have different heightsல இருக்காங்களா. சரியா? each one of the different கிளாஸும் டிஃபரெண்ட், ஹைட்டும் டிஃப்ரெண்ட். சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. O is taller than V but shorter than T, S, V and O. Shorter than T. O is taller than யாரு? V but shorter than T. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க SVO are in the class of 973 respectively. சரியா? அப்போ O வந்து என்ன கிளாஸ்? 3. V வந்து 7th. S கொடுத்துருக்காங்க 9th. அது அப்படி இருக்கட்டும். S is the tallest. இருக்கிறதுலே டாலஸ்ட் யாரு? S தான். அவங்க ஹையஸ்ட், அதாவது 9th கிளாஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஹையஸ்ட். சரியா? height is taller than y. Sorry, x is taller than y but shorter than v. x is taller than y but shorter than v அப்படின்னு இருக்கு. 2 4 6 பேர் முடிஞ்சாச்சு. சரியா?
T is in the senior to Y. சரியா, senior to Y but junior to V அப்படின்னு இருக்கு. சரியா, V சமனா அப்போ என்னது 6 இருக்கலாம் 5 இருக்கலாம் அந்த மாதிரி. X is in the class senior to V. சரியா, X senior to V னா இது 7th னா இது 8th. சரியா, who is the class senior but shorter than V. சரியா, கிளாஸ்ல சீனியர் ஷார்ட்டர் than V இதுலயே வந்துருச்சு. சரியா, மீதி உள்ளனாலும் போட்டுக்கலாம். இது என்னது என்னது T is in a class senior to Y. senior to Y அப்படின்னா இது 6 இது 5 அந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா, ஓகே தானே? அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா கிளாஸில் சீனியராக இருக்கணும் பட் வியை விட ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வியை விட சில சீனியர் யார் எக்ஸ் தான், அவங்க விட கம்மியாக இருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன 8 சாரி எக்ஸ். ஆன்சர் எக்ஸ். எக்ஸ் தான் வியை விட என்னது வி 7th கிளாஸு இவங்க 8th. சரியா, அதே மாதிரி வியை விட கம்மியாக இருக்காங்க ஷார்ட்டராக இருக்காங்க. சரியா, ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா எம்படட் இமேஜ். கொடுக்கப்பட்ட உருவம் உட்பொதிக்கப்பட்ட விருப்பப்படத்தை தேர்ந்தெடுக்கவும். அதாவது எம்படட் இமேஜ் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, இந்த படம் உள்ள எதில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, பாருங்க ஆப்ஷன். சரியா, அடுத்து ஜூம் பண்ணிடலாண்ணா. இப்போ இது மட்டும் சரியா, இதுக்குள்ள தானே இருக்கு, இதுக்குள்ள தானேப்பா இருக்கு, இந்த படம் தானே. அப்போ ஆப்ஷன் என்னது ஏ தான், வேற எதுவும் வராது. ஓகே, அடுத்து ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன். அசம்ஷன் வந்து எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அதாவது என்ன அப்படின்னா the train fares have increased by 20% with immediate effect. அப்படின்னா ட்ரெயினோட சார்ஜ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதான், இது இம்மிடியேட்டாக நடைமுறைக்கு வருதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, people still prefer traveling by train despite the increases. சரியா, இன்க்ரீசஸ் இருந்தாலும் ட்ரெயினை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்க, அதர் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் மே ஆல்சோ இன்க்ரீஸ் தேர் ஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் ஃபேர் ஏறதுனாலே மற்ற என்னது கம்யூனிகேஷன், அதாவது பஸ்ஸு லாரி அந்த மாதிரி டிக்கெட்டும் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு உள்ளது ரைட்டு. ஓகே, நம்ம என்னதான் ஃபேர் அதிகப்படுத்தினாலும் என்னது ட்ரெயினில் போகிறதான் மக்கள் விரும்புவாங்க. சரியா, ஒன்று. இன்னொன்று, ட்ரெயினோடத கூட்டினா மற்றது கூடணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் இல்லை. சரியா, அப்போ அசம்ஷன் 1 இம்ப்ளிசிட். சரியா, ஒன்று தான் வரும். பாருங்க, தமிழில் பார்த்துக்கோங்க, அதை தான் கொடுத்துருக்காங்க. ரயில் கட்டணம் உடனடியாக அமலுக்கும் வரும் வகையில் 20% உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னா கட்டணங்கள் அதிகரித்த போதிலும் மக்கள் ரயிலில் பயணம் செய்வதை விரும்புகின்றனர். சரி, பிற மாற்று முறைகளும் அவற்றின் கட்டணத்தை அதிகரிக்கலாம், அது தவறு. சரியா, அப்போ 1 சரி 2 தவறு. ஆன்சர் ஏ. சரியா, ஓகே. அடுத்து அதே மாதிரி தான். சரியா, இது வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் மாதிரி. என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் கேட்பரி ஆர் நெஸ்ட்லே. சரியா, நோ நெஸ்ட்லே இஸ் அமுல். இதுக்கும் நெஸ்ட்லேக்கும் சம்மந்தம் இல்லை. சரியா, அடுத்து சம் கேட்பரி ஆர் பிரிட்டானியா. சரியா, சம் கேட்பரி ஆர் பிரிட்டானியா. ஓகே, அவ்வளோதான், இது ஸ்டேட்மெண்ட். அப்புறம் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, சம் நெஸ்லே ஆர் பிரிட்டானியா. அப்போ நெஸ்லே வந்து இது வரைக்கும் இருக்கு, அதில் கொஞ்சம் பிரிட்டானியா அப்படிங்கிறது சரிதான். சரியா, அடுத்து நோ அமுல் இஸ் ஏ கேட்பரி. சரியா, கேட்பரி அப்படிங்கிறதும் சரிதான். ஏன் அப்படின்னா அமுலுக்கும் நெஸ்லேக்கும் சம்மந்தம் இல்லாத போது நெஸ்லேக்குள்ளே தான் என்ன இருக்கு, கேட்பரி, எல்லா கேட்பரியும் இருக்கு, அப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அடுத்து நோ அமுல் இஸ் ஏ பிரிட்டானியா. சரியா, நோ அமுல் இஸ் ஏ பிரிட்டானியா அப்படி வராது. ஏன் என்ன சொல்லலாம் அப்படின்னா சம் பிரிட்டானியா நாட் அமுல் வேணா சொல்லலாம். சரியா, சம் பிரிட்டானியா
நாட் அமுல் வேணால் சொல்லலாம், ஆனால் நோ அமுல் இஸ் ஏ பிரிட்டானியா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் தான் இல்லாத பகுதிக்கு வருது. அமுலுக்கும் நெஸ்லேக்கும் சம்மந்தம் இல்லாத இடத்துல கொஞ்சம் இடத்துல தான் பிரிட்டானியா வருது. சரியா? ஸோ எல்லாமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ 1 2 கரெக்ட். சரியா? only conclusion 1 or 2 follow. சரியா? ஓகே தானே? அடுத்து அடுத்து பாருங்க, ஸ்பெஷல் சீரிஸ் மாதிரி. இதில் என்ன அப்படின்னா கவுண்ட் பண்ணி எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பிரிச்சுக்கலாம். சரியா? 3 6 9 12 15 18 21 24. சரியா? அப்போ எப்படி பிரிக்கலாம்? 6 நாளாக பிரிச்சுக்கலாமா? 6 நாளா 24 கவுண்ட் இருக்குப்பா. 24 எப்படி பிரிக்கலாம்? 6 நாளா 24. சரியா? அப்படி வச்சிருக்கலாமா? பாருங்க, டேஷ் BC டேஷ் EF. சரியா? அடுத்து A டேஷ் C D டேஷ் F. அடுத்து A டேஷ் C டேஷ் EF. அடுத்து டேஷ் BC டேஷ் EF. சரியா? நான் ஏன் 6 4 இருக்கும்போது 4ன்னு பிரிக்காம 6ன்னு பிரித்தேன் அப்படின்னா இதில் உள்ள லெட்டர்ஸை பாருங்க என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ABCDEF 6 லெட்டர்ஸ் வந்திருக்கு. அப்போ 6ஆக பிரித்தா ஓரளவு வந்துடும். அப்படி இல்லைன்னா 4ஆல் பிரிச்சுக்கலாம். சரி, அப்போ 4 லெட்டர் வந்துச்சுன்னா 4ஆல் பிரிச்சுக்கலாம். ஓகே தானே? இப்போ பாருங்க, இங்கே ஃபுல்லாக A இருக்குது. அப்போ இதுலையும் A இதுலையும் A. அதே மாதிரி இங்கே 2 இடத்துலையும் B இருக்குது. அப்போ இங்கேயும் B இங்கேயும் B. அடுத்து இதில் D இருக்குன்னா D D D அப்புறம் E. சரியா? அப்போ கோட் பார்த்தோம் அப்படின்னா AD BE BD AD. சரியா? அப்போ ஆன்சர் சி தான். கொடுத்துருக்கதை கவுண்ட் பண்ணுறோம். கவுண்ட் பண்ணிவிட்டு எத்தனையா பிரிக்க முடியுதுன்னு பார்க்குறோம். அப்படி பிரித்து எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரியா? அடுத்து ஓகே, ரீசனிங் இந்த வார்த்தையில் எத்தனை எழுத்து தொகுப்புகள் உள்ளன? ஜோடி, how many pairs of letters ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா அந்த லெட்டர்ஸோட நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? லெட்டர்ஸோட நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்க, 6ங்கிறது எத்தனை? 18. அடுத்து ஈங்கிறது 5 4 1 19 15 14 9 இன்னும் கொஞ்சம் கிட்ட எழுதிக்கலாமா? 18 5 4 11 19 சாரி 4க்கு அடுத்து 1 19 15 14 9 14 7. சரியா? அப்போ என்ன அப்படின்னா how many pairs அப்படின்னா இந்த கவுண்ட் பண்ணும்போது இப்போ ஓக்கு அடுத்து ஓக்கு முன்னாடி n வருமா? அந்த மாதிரி முன்னாடி இருக்குது பக்கத்தில் அந்த கவுண்ட் பண்ணும்போதும் அந்த இடத்துல வர்றதும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ஜோடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 14 15 ஒரு ஜோடியா. அடுத்து 9 8 7 அப்படி ரிவர்ஸ்லேயே வச்சுக்கலாம், ஃபார்வர்ட்லேயே வச்சுக்கலாம். சரியா? அதே மாதிரி வேற என்ன? 14 15 16 17 18 வராது. 5 6 7 8 9 10 11 வராது. 4 5 6 7 8 9 இது வருமா? சரியா? 3 15 16 17 18 9 10 11 12 13 14 15 16 14
1 2 3 4 5 6 7 சரியா? அடுத்து 7ல இருந்து வரலாமா இல்லை 14? பதினாலு 13 12 11 10 9 8 7 5 4 மொத்தமா 5 இருக்கும். 5 pairs ஆஃப் லெட்டர்ஸ் இதுல இருக்கு சரியா? ஓகே தானே? அடுத்து பாருங்க, சண்டே ஜனவரி 1 2006 வந்து சண்டே அப்படின்னா 2010 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன அப்படின்னா 1 இயருக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு நாள் கூடும் சாதாரண வருடமா இருந்தா. அதே இது லீப் வருடமா இருந்தா 2 நாள் கூடும் சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜனவரி 1 2006 என்ன கிழமையா? ஞாயிற்றுக்கிழமையா? அப்போ 2007 திங்களா? 2007 வந்து திங்கள். 2008 செவ்வாய். 2009 வியாழன். 2010 சரியா? வெள்ளி. அப்போ இங்க மட்டும் ஏன் அப்படின்னா 2008 அப்படிங்கிறது வந்து லீப் இயர். அப்போ 2008 முடியும் போது 2 நாள் கூடும். அப்போ 2009 வரும்போது செவ்வாய் + 2 வியாழன் சரியா? அப்போ அதுக்கப்புறம் 2010ங்கிறது வெள்ளிக்கிழமை. ஆன்சர் வெள்ளிக்கிழமை. ஓகே தானே? அடுத்து பாருங்க, ஒரு லாங் ஸ்டேட்மெண்ட் ஒரு லாங் இது கொடுத்துட்டு அதுல இருந்து எது ஃபாலோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க, எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா? ஓகே தானே? பாருங்க, இந்த இதில் எடுத்துட்டோம்னா Q வந்து E விட சின்னதா இருக்கான். பாருங்க, E விட S சின்னது, S விட சின்னதாகவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாம். W விட சின்ன ஈக்குவல் வந்து Q. அப்போ E விட Q சின்னது அப்படிங்கிறது ரைட் சரியா? ஓகே தானே? Q ஈக்குவல் டு W S E சரியா? அப்போ இது ரைட்டு தான் சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். ரெண்டாவது பாருங்க, R விட S சின்னதான். இந்த இடத்துல சிம்பிள் மாறி இருக்கு சரியா? அதனால ரெண்டாவது வராது. 1 மட்டும் தான் ட்ரூ சரியா? கன்க்ளூஷன் 1 will be true அப்படின்னு சொல்லலாம் சரியா? ஓகே, அடுத்து 1 மட்டும் சரியானது. அடுத்த क्वेश्चन பாருங்க, which of the following interchange in the two mathematical operation will be balance the equation in the given below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் சரியாகிறதுக்காக எந்தெந்த சிம்பிளை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் பாருங்க, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஹோல் நம்பராக வருதா? ஹோல் நம்பராக வந்துச்சுன்னா டிவைட் இருக்க இடத்த செக் பண்ணணும். டிவைட் இருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்ற சிம்பிளை சேஞ்ச் பண்ணால் ஆன்சர் வந்துடும். கரெக்டாக இல்லை அந்த டிவைடை சேஞ்ச் பண்ணும்போது வர ஆன்சர் வந்து கரெக்டாக டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் சரி? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 14 6 சரி, 16 4ன்னு இருக்கு. அப்போ 16 / 4 கரெக்டாக தான் இருக்கு. ஒருவேளை அது சேஞ்ச் பண்ணால் அது கூட சேஞ்ச் ஆகிற நம்பர் கரெக்டாக டிவைட வருமானு பார்க்கணும் சரி? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு மைனஸ் டிவைட்னு இருக்கா? அப்போ மைனஸ்க்கு பதிலாக டிவைட் போடணுமா? 14 / 96ன்னு இருக்கு சரியா? அப்படின்னா டிவைட் ஆகாது சரியா? 14 டிவைடட் 96 இன்ட்டு 24ன்னு வரும். ஒரு 24 24 4 24 94 போட்டாலும் 4யும் 14 அடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது சரியா? அடுத்து ரெண்டாவது ப்ளஸ் மைனஸ் சரியா? ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆயிரும் சரியா? 96 + 14ன்னு வந்துடும், அதிகமாக வந்துடும் சரியா? ஸோ அதுவும் கிடையாது. ஓகே, இந்த இடத்த செக் பண்ணி பாருங்க. இந்த இடம் அப்படிங்கும்போது பாருங்க,
பெருக்கலையும் வகுத்தலையும் செக் பண்ணுமா. 14 மைனஸ் 96 வகுத்தல் 24 ப்ளஸ் 16 இன்ட்டு 4. சரியா, இதை அடித்தோன்னா என்னது 4. ஒன்றுமே இல்லைப்பா, 96 பெருக்கல் 24ன்னு வந்துச்சுன்னா 96 பெருக்கல் 24னா அதிகபட்ச மதிப்பு வந்துடும். சரி, அதிகபட்ச மதிப்பு வந்துடும். அப்போ அந்த பெருக்கலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அதனால் இந்த ஆப்ஷன் ரைட்டு தான். சரி, இந்த ஆப்ஷன் தான் ரைட். ஓகே, அதை செக் பண்ணி பார்த்துட்டோன்னா ஆன்சர் வந்துடும். சரியா, ஓகே தானே. 4 16 நாளா 64 14 மைனஸ் 4 ப்ளஸ் 64ன்னு வரும். சரி, அப்போ 14 64 78 மைனஸ் 4 ஆன்சர் 74. சரி, அப்போ இது சரியாக தான் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, ஒன்று வகுத்தல், இன்னொன்று பெருக்கல் இருக்குது அப்படின்னா பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு சின்ன நம்பர் தான் வேணும். 96 விட கம்மியாக உள்ள நம்பர் தான் வேணும். பெருக்குனா அதை விட அதிகமாக போயிடும். சரியா, 2 கண்டிஷனில் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து ரூபி ரன்ஸ் 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்து. சரியா, 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்து. சரியா, அங்கிருந்து 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்டில் எவ்வளவு 7 கிலோமீட்டர். சரியா, ஓகே. அகெயின் டர்ன் லெஃப்ட் அண்ட் மூவ் 8 கிலோமீட்டரா. அப்போ இதை விட தாண்டி வரணும் 8 கிலோமீட்டர். சரியா, அதுக்கப்புறம் ஃபைனலி சி வால்க், சரி ஈஸ்ட், சரி இடையில ஒரு இது மிஸ் ஆயிடுச்சா. சரியா, ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் சவுத்து, 5 கிலோமீட்டர் சவுத்து, அதுக்கப்புறம் ஈஸ்டில் 7, அதுக்கப்புறம் அங்கேருந்து ரைட்டு 7, அதுக்கப்புறம் அங்கேருந்து லெஃப்ட்டு 8, அதுக்கப்புறம் ஃபைனலி சி வால்க் 8 கிலோமீட்டர் டுவார்ட்ஸ் சவுத்து 8 கிலோமீட்டர். சரியா, நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கான டிஸ்டன்ஸ் அப்படின்னா மொத்தத்தை கூட்டி போடக்கூடாது. சரி, அதாவது இது கேட்குறாங்க. சரி, அப்போ என்ன அப்படின்னா இது ஒரு முக்கோணமாகவே எடுத்துக்கணும். சரியா, முக்கோணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் பாருங்க 5 7 12 8 20. அப்போ இந்த இது 20ன்னு வருதா. அதாவது இந்த லைன் பார்த்தோம்னா 5 7 12 8 20. சரி, அதே மாதிரி இந்த லைன் 7 8 15. அப்போ ஏ பி சி பி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பித்தாகரஸ் தியரம் அப்படிதானே. என்ன வரும், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். சரியா, இப்போ ஏபி அப்படின்னு வந்தோம்னா எவ்வளவு, ரைட்டாக தானே போட்டிருந்தோம்னா, இது சி இது பி, ஏபி ஸ்கொயர். சரியா, ஏபி ஸ்கொயர் வந்து 15 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் 20 ஸ்கொயர். சரியா, அப்போ 15 ஸ்கொயர் 225, 20 ஸ்கொயர் 400, அப்போ 625 என்னது ஏசி ஸ்கொயர். சரியா, அப்போ ஏசியோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, 25 கிலோமீட்டர். எந்த டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் இதை வச்சு பார்த்துடலாம். சரியா, ஸ்டார்டிங் இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருப்பாங்க. அப்போ 25 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட். சரியா, 25 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறது சரியாக வரும். ஓகே, அடுத்து கன்க்ளூஷன். சரியா, ஸ்டேட்மெண்ட் ஓகே, ஸ்டேட்மெண்ட் அதை பொறுத்து கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஷார்விகா ஹேஸ் ஸ்கோர்ட் த ஹையஸ்ட் மார்க் இன் தி போர்டு எக்ஸாம் இன் தி ஸ்டேட் அக்ராஸ் ஆல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட மாநிலத்தில் அவள் தான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் முதல் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க பாருங்க, சர்விகா ஹேஸ் ஸ்கோர்டு ஹையஸ்ட் மார்க் இன் ஹெர் ஸ்கூல். சரியா, அப்போது மாநிலத்திலே ஃபஸ்ட்டு. சரியா, ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டாக தான் இருப்பாள். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு.
சரியா? அடுத்து சார்விகா இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. சரியா? ஏன் அப்படின்னா படிப்பில் ஆர்வம் அதிகம் இருக்கனால அதை எடுத்திருக்கா. ஓகே, அதனால ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டாவது ஒன் தப்பு. ஆன்சர் ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோ. சரியா? அடுத்து சரியா? இப்போ பாருங்க, 7 பேர் இருக்காங்களாம். 7 பேரும் ஒரு லைனாக இருக்காங்களாம். அது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அமன் ஸ்டாண்டிங் பிட்வீன் தினேஷ் அண்ட் ஃபர்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து சுமன் இஸ் ஸ்டாண்ட் பிட்வீன் ஃபர்கான் அண்ட் ஜூலி. சரியா? அமன் 2 ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அமன் இன் ஸ்டாண்டிங் பிட்வீன் யாரெல்லாம் 2 ஆப்ஷன் வச்சுக்கலாம். எல்லாமே பிட்வீன் தான் சொல்லியிருக்காங்க. அமன் இஸ் ஸ்டாண்ட் பிட்வீன் தினேஷ் அண்ட் ஃபர்கான். தினேஷ் அண்ட் ஃபர்கான் அப்படியே வச்சுக்கலாம். இது ஃபர்கான் தினேஷ் அப்படியே வச்சுக்கலாம். சரியா? அடுத்து அதை வச்சு சுமன் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் ஃபர்கான் அண்ட் ஜூலி. சரியா? சுமன் வந்து என்னது ஃபர்கானுக்கும் ஜூலிக்கும் நடுவில் இருக்கானாம். சுமன் ஃபர்கானுக்கும் ஜூலிக்கும் நடுவில் இருக்காராம். சரியா? ஓகே. அடுத்து ஜூலி இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் சுமன் அண்ட் எட்கா. சரியா? ஜூலி இஸ் ஸ்டாண்ட் பிட்வீன் சுமன் அண்ட் எட்கா. சுமன் அண்ட் எட்கா. சுமன் அண்ட் எட்கா. சரியா? அடுத்து தினேஷ் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் பபிதா அண்ட் அமன். சரியா? பபிதா அண்ட் அமன். அமனுக்கும் பபிதாக்கும் நடுவில் இருக்கா. ஒன்று 2 3 4 1 2 3 4 ரெண்டுலேயுமே யார் தான் இருக்கா? 4th டு லெஃப்ட்டு ஃபர்கான் தான் இருக்கான். சரியா? ஓகே தானே? வேறு ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா மாறும். ஆனால் இந்த கொஷின் ஃபோர்த்து ஃப்ரம் த லெஃப்ட் யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் யார் தான் இருக்கா? ரெண்டுலேயுமே ஃபர்கான் தான் இருக்கான். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, இந்த ரிலேஷன் படி இருக்கிற ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போது இந்த ரிலேஷன் எப்படி ஆயிருக்கு பாருங்க. என்ன பண்ணால் அந்த இது கிடைக்கும் அப்படின்னா 15 × 3 + 21. சரியா? அதாவது 15 3 45 + 21 66. அதே தான் அங்கே 9 × 3 9 3 27 + 17. சரியா? 44. 27 + 17 = 44. அப்போ அதே மாதிரி இருக்குது பி தான். சரியா? அதாவது 5 × 3 + 37 = 15 + 37. ஆன்சர் 52. சரியா? அப்போ 5 37 52 தான் ஆன்சர். ஓகே. அடுத்து சரியா? என்ன அப்படின்னா அடுத்து என்ன கொஸ்டின்னா, given below the questions followed by the two statement, analyze this and decided whether the questions can be answered for the given statement. சரியா? அதாவது என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணுமா, அது என்ன அப்படின்னா அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல பார்த்து பண்ணணுமா, ஏதாவது ஒன்று மட்டும் போதுமா, இல்லை 2 இருந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாமா, இல்லை 2 இருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? பாருங்க, P towards which direction of T. சரியா? Pங்கிறவங்க டீயை பொறுத்து எந்த டைரக்ஷனில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது T towards south of K. T towards south of K which is towards west of P அப்படின்னு இருக்கு. யாரு? K வந்து வெஸ்ட்ல இருக்காங்களாம். அப்போ இதை பொறுத்து P வந்து Tக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிடலாம். சரியா?
அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டுமே என்னது போதுமானது, இதை வச்சே சொல்லிடலாம். ஆனால் ரெண்டாவது ஒன்று தனியாக பார்த்தோம் அப்படின்னா r is towards south of v and towards the east of t அப்படின்னு இருக்கு. சரியா, p இந்த இடத்துல எங்கேயுமே வரல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்லி, சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் அலோன் sufficient to answer. சரியா, முதல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சே நம்ம p வந்து t பொறுத்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லிடலாம். சரியா, அப்போ ஆன்சர் 1 only. ஓகே, அடுத்து பாருங்க. அதே மாதிரி போன இதில் சிம்பிள் பார்த்தோமா, இதில் நம்பர். சரியா, அதே மாதிரி தான் பாருங்க. 40 × 5 அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஆகும், 40 × 5ன்னு சொன்னோன்னா நம்மளுக்கு 4 5 20 200க்கு மேலே போயிடும். அப்போ கண்டிப்பாக அந்த 40 சேஞ்ச் பண்ணி ஆகணும். 40 எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா 40 சேஞ்ச் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்குது. 40 16 4 40ன்னு இருக்குது. இப்போது 4 40 கட் பண்ணோன்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் அப்படின்னு வரும். 40 + 4 5 20 60 60 மைனஸ் 2ன்னு வரும். 60 மைனஸ் 2னா 58 தான் வரும். சரியா, ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. இதையும் மாற்றணும்னா இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ அடுத்த ஆப்ஷன் இது ஒன்று தான் இருக்குது. செக் பண்ணி பார்த்துருங்க, ஆன்சர் வந்துடும். சரியா, ஓகே தானே, புரியுதா? 40 × 5 அப்படின்னா 200ன்னு போயிடும். 200க்கு அடுத்து மைனஸ் தானே, அதுவும் -2 தானேப்பா. அப்போ 2ங்கும் போது, சரியா, 2ங்கும் போது என்னது, கண்டிப்பாக 40 சேஞ்ச் பண்ணியே ஆகணும். சரியா, ஏன்னா 200 பக்கத்தில் போயிடும். அப்போ 40 மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னா டியை செக் பண்ணி பார்த்தோம், டி இல்லை. அப்போ கண்டிப்பாக என்ன தான் வரும், சி தான் வரும். சரியா, பார்த்துலாமா? இதெல்லாம் 40 16 சேஞ்ச் பண்ணுமா? அப்போ 4 + 16 × 5 - 40 ÷ 8 அப்படின்னு இருக்குது. அப்போ 4 + 16 × 5 80 - 4 8 5 40. சரியா, அப்போது 84 - 5 = 79. அப்போ என்னது, சி தான் ஆன்சர். ஓகே, அடுத்து சரியா, சர்டன் கோட் லாங்குவேஜ், கோடிங் டிகோடிங். சரியா, பேஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்களாம், 27ன்னு சொல்கிறாங்களாம். அப்போ கலெக்ஷன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க? சரியா, ஓகே தானே. பேஸ் அப்படின்னா அப்படி அது எல்லாத்தையும் எழுதிருங்க. பேஸ் பி வந்து BASE, பி வந்து 2 1 19 + 5. சரியா, 2 1 3 3 5 8 19 8 27. அதே மாதிரி கலெக்ஷன் பார்த்தோன்னா COLLECDION. சரியா, அப்படி பார்த்தோன்னா 3 15 12 12 5 3 20 9 15 14. சரியா, அப்படின்னு வரும். எல்லாத்தையும் கூட்டுங்க, எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் 108 வரும். சரியா, 3 15 18 18 20 30 32 42 47 50 70. சரியா, 70 70 29 99 8 108. சரியா, அப்போ ஆன்சர் 108. எல்லாத்தையும் எழுதி அப்படியே கூட்டிடுங்க. சரியா, ஓகே. அடுத்து பசில் மாதிரி தான்ப்பா, 6 நண்பர்கள். சரியா, 6 friends MNOPQR have their test a different day of the week starting Monday and ending Saturday of the same week. சரியா, என்னது, Monday to Friday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. சரியா, 6 friends. ஓகே, பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, only 2 friends are having their test before M. சரியா, எம்முக்கு முன்னாடி 2 பேருக்கு தான் இருக்கான். அப்போ எம் வந்து வெனஸ்டே வந்துருவாங்களா, அவங்களுக்கு முன்னாடி 2 பேருக்கு தான் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லுங்க, எம்மின் தேர்வுக்கு முன் 2 நண்பர்கள் மட்டுமே தேர்வு எழுதுகின்றனர். சரியா, அடுத்து only 4 friends are having their test after Q. சரியா, only 4 friendsனா பாருங்க 1 2 3 4. அப்போ இந்த இடத்துல யார் வந்துருவா, Q வந்துருவாங்களா. Qக்கு முன்ன பிறகு 4 நண்பர்கள் எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா,
ஓகே தானே. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. O only has the test between the test P and N. சரியா? அப்போ நம்மளுக்கு பாருங்க இந்த மாதிரி P Nக்கு அப்படின்னா இந்த இது மட்டும்தான் வந்திருக்கு. சரியா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது எப்படி போட்டுக்கலாம், P O N அப்படியும் போட்டுக்கலாம், P O N இப்படியும் போட்டுக்கலாம். அப்போ மீதி உள்ளது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா M N O P Q R. சரியா? ஆர் மட்டும் தானே மீதி இருக்காங்க. அப்போ ஆரை மீதி உள்ள இடத்துல போட்டாச்சு. சரியா? மண்டேல போட்டாச்சு. அப்போ மண்டே யார் எக்ஸாம் எழுதுறா அப்படின்னா யார் எழுதுறா, ஆன்சர் ஆர். சரியா? அப்போ மண்டே தேர்வு எழுதுறவர் யாரு, ஆர். ஓகே தானே, ஆன்சர் ஆர். அடுத்து சிலாகிசம் தான். சரியா? ஓகே தானே. பாருங்க ஸ்டேட்மெண்ட், சம் வாட்சஸ் ஆர் ப்ரொஜெக்டர். அடுத்து ஆல் ப்ரொஜெக்ட்ஸ் ஆர் லேம்ப். சரியா? அடுத்து சம் ஹேட்டர்ஸ் ஆர் வாட்சஸ். சரியா? சம் ஹேட்டர்ஸ் ஆர் வாட்சஸ், அது ஸ்டேட்மெண்ட். சரியா? இது மூணும் கொடுத்தாச்சு இந்த நாளும். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் ஹேட்டர்ஸ் ஆர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேட்டர்ஸ் இந்த பக்கம் இருக்காங்க, ப்ராஜெக்ட் இந்த பக்கம், ப்ரொஜெக்டர் இந்த பக்கம் இருக்கு. அதனால ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கண்டிப்பாக வராது. அடுத்து சம் லேம்ப் ஆர் ஹீட்டர். சரியா? அதே மாதிரி தான், லேம்ப் இங்கே இருக்கு, ஹீட்டர் அங்கே, லேம்ப் இங்கே இருக்கு, ஹீட்டர் இங்கே இருக்கு, ரெண்டுக்கும் டச் இல்லை. ஸோ இதுவும் வராது. அடுத்து ஆல் வாட்சஸ் ஆர் லேம்ப். சரியா? வாட்சில் கொஞ்சம் பகுதியாக தான் லேம்ப்குள்ளே இருக்கு, எல்லாமே இல்லை. ஸோ இதுவும் வராது. ஆன்சர் none of the conclusion follow. சரியா? எதுவுமே வராது அப்படிங்கிறது தான் சரி. சரியா? அடுத்து ஓகே, அதாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணுமா. ரீஅரேஞ்ச் பண்ணும்போது டிஃபரெண்டாக வர்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்னது, இன்ஸ்டாகிராம். INSTAGRAM, இன்ஸ்டாகிராம். சரி, அடுத்து ரெண்டாவது பி ஆப்ஷன் வந்து மொபைல். சரியா? சி ஆப்ஷன் வந்து ஃபேஸ்புக், ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்ததுன்னா. டி ஆப்ஷன் வந்து என்னது, வாட்ஸ்அப். அப்போ டிஃபரெண்டாக உள்ளது என்னது, எல்லாமே அப்ளிகேஷன், இது மட்டும் தான் டிவைஸ். சரியா? ஆப்ஷன் பி மொபைல். சரியா? மொபைல் மட்டும் தான் என்னது டிஃபரெண்டாக இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். சரியா? கொஸ்டின் அதுக்கான இது. சரியா? பாருங்க, should luxury hotels be banned in our country? சரியா? லக்ஸரி ஹோட்டலை வந்து நம்ம கண்ட்ரியில் பேன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நாட்டில் பேன் பண்ணணுமா, தடை செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கான இது பாருங்க, நோ வெல்தி ஃபாரின் டூரிஸ்ட் வில் ஹாவ் நோ பிளேஸ் டு ஸ்டே. சரியா? அதாவது என்ன அப்படின்னா, வசதியான ஃபாரின் சுற்றுலா பயணிகள். சரியா? வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்குறதுக்கு வேற இடம் இருக்காது. அப்படிதானே? அங்கே தானேப்பா தங்குவாங்க, அதிக பணம் படித்தவங்கலாம் அங்கே தானே தங்குவாங்க. இப்போ யாரோ ஒருத்தர், அதாவது நம்ம இதுக்கு சீஃப் கெஸ்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது இந்த இது என்ன சொல்லியிருக்காங்க, வெல்தி ஃபாரின், இது அவங்க தங்கணும் அப்படின்னா அவங்க லக்ஸரி ஹோட்டலில் தான் தங்குவாங்க. ஸோ அதை பேன் பண்ண கூடாது, அது ரைட்டு தான். சரியா? அடுத்து பாருங்க, எஸ் திஸ் இஸ் த பிளேஸ் ஃப்ரம் விச் இஸ் இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் டூ தேர் ஒர்க்ஸ் அப்படின்னா அது தப்பு. சரியா? டெரரிஸ்ட் அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. சரியா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மட்டும்தான் ரைட்டு, வேண்டாம் அது தடை பண்ணக்கூடாது. அப்போ ஃபாரின் டூரிஸ்ட் வந்து நம்மளுக்கு, அவங்களால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். சரிதானே? நம்மளுக்கு இல்லைனா நம்ம நாட்டுக்குன்னு சொல்லலாம். சரியா? ஓகே தானே? அப்போது அவங்க அங்கே தான் தங்குவாங்க. ஸோ அதை பேன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? அடுத்து
சரி, அடுத்து பாருங்க, ஒரு 3 இது கொடுத்துட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. ஆங்கிலம் மற்றும் ஜெர்மனி இரண்டும் தெரிந்து இந்தி தெரியாத மாணவர்கள். அப்போ ஆங்கிலம் மற்றும் ஜெர்மனி தெரியணும் அப்படின்னா ஆங்கிலம் வந்து சர்க்கிள், அதில் இதுலேயும் இருக்கணும், ஹிந்தியில் இங்கிலீஷும் இருக்கணும், ஆனால் ஹிந்தியில் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா 16 இதுதானப்பா. இதுதான் என்னது, ஜெர்மன்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஆனால் ஹிந்தியில் இல்லை. சரியா, அப்போ ஆன்சர் 16. இதெல்லாம் பார்த்தோன்னே எடுத்துடலாம், அப்படிதானே? பார்த்தோன்னே ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது. ஆன்சர் 16. சரியா, அடுத்து 6 3 1 1 6 2 4 என்ற எண்ணின் ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திற்கும் 2ஐ பெருக்கி ஒவ்வொரு இரட்டைப்படை இலக்கத்திற்கும் 1ஐ சேர்த்தால் பெரிய இலக்கங்களுக்கும் சிறிய இலக்கங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, பார்க்கலாமா? 6 3 1 1 6 2 4. சரி, என்ன சொல்லியிருக்காங்க? ஒற்றைப்படை இலக்கத்திற்கு 2ஆல பெருக்கணுமா. சரி, அப்போ எதெல்லாம் பெருக்கலாம்? இதுதானே ஒற்றைப்படை எண். முவிரன் இன்ட்டு 2 6 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2 2. சரியா, அதுக்கப்புறம் ஒற்றைப்படை இலக்கத்தில் 1ஐ சேர்த்தால், சரியா, இரட்டைப்படை இலக்கத்திற்கு 1ஐ சேர்த்தால்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இரட்டைப்படம்னா இதுதானே, +1 7 +1 7 +1 3 +1 5 அப்படின்னு இருக்கு. இப்போ என்னது, பெரிய இலக்கத்திற்கும் சிறிய இலக்கத்திற்கும் வேறுபாடு. சிறிய இலக்கம்னா 2, பெரிய இலக்கம்னா 7. அப்போ 7 - 2 = ஆன்சர் 5. சரியா, ஆன்சர் சி 5. ஓகே தானே? அடுத்து சரியா பாருங்க, இது ரேங்கிங். In a queue, Mahima 28th from the front and Anusha 22 from the rear, அதாவது back end. சரியா, and there are 5 people between them. How many people are there in the queue? If Anshul, சரியா, Anshul is standing somewhere behind Mahima in the queue. சரியா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மஹிமா எத்தனை, 28. சரியா, அடுத்து லாஸ்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா யாரு, அன்சுல் வந்து எத்தனை, 22. இடையில 5 பேர் இருக்காங்களாம். 1 2 3 4 5 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல இருந்து இவங்களோட இடம். இது மேல இருந்து இது கீழே இருந்துன்னு வச்சுக்கிட்டோம்னா மேல இருந்து இவங்க இடமும் கண்டுபிடிக்கலாம், அல்லது கீழே இருந்து இவங்க இடமும் கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாமா? இப்போ பாருங்க, 22 23 24 25 26 27 28ன்னு வருமா? அப்போ மஹிமா வந்து என்னது, கீழே இருந்து 28 மேல இருந்து 28. அப்போ கியூல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2ஐயும் கூட்டி -1, அப்படிதானே? அப்போ 28 + 28 -1 56 -1 வந்து 55. நம்மளுக்கு தெரியும், அதாவது என்னன்னா டோட்டல் = டாப் + பாட்டம் -1. அப்போ மஹிமாங்கிறவங்க டாப்ல இருந்தும் 28 பாட்டம்ல இருந்தும் 28. அப்போ 2ஐயும் கூட்டி -1. சரியா, ஓகே தானே? ஓகே, 55. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது சிம்பிள் வச்சு என்னது, பிளட் ரிலேஷன் கொடுத்து அதில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவ் இஸ் வி ரிலேட்டட் டு இசட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வி %W அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவைட் அப்படின்னா என்ன மீனிங்? ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி, அதாவது முதல் நபர் இரண்டாவது நபரோட பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வி வந்து யாரோட பிரதர்? W ஓட பிரதர். சரியா, வி வந்து W ஓட பிரதர். ஓகே, ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. அடுத்த சிம்பிள் ப்ளஸ் அப்படின்னா என்னது? ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ W வந்து யாரோட ஒய்ஃபு? எக்ஸோட ஒய்ஃபு. அப்போ இவங்க ஹஸ்பண்டு, இவங்க ஒய்ஃபு. சரியா, ஓகே தானே? ஒய்ஃப்னால, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால டபுள் லைனு. சரியா, அடுத்து மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் மீன்ஸ் ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. சாரி, மாற்றி போட்டணும். இதுதானே, W தான் ஒய்ஃபு, எக்ஸு ஹஸ்பண்ட்.
சரியா? அப்போ அடுத்து மைனஸ் அப்படின்னா என்னது? A is the father of B அப்படின்னா x வந்து யாரோட ஃபாதர்? y ஓட ஃபாதர். சரியா? அதுக்கப்புறம் z அப்படின்னா கிராஸ் பெருக்கல் அப்படின்னா A is the sister of B. அப்போ A வந்து யாரு? Z ஓட சிஸ்டர், y வந்து Z ஓட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே தானே? இப்போ பார்க்கலாமா? இப்போ யாருக்கு கேட்குறாங்க? V related to Z அப்படின்னா Z ஓட அம்மா W, அவரோட பிரதர். அப்போ என்னது? மதர்ஸ் பிரதர். சரியா? மதர்ஸ் பிரதர். அடுத்தது பாருங்க, லெட்டர்ல வந்து ஒரு அனாலஜி மாதிரி. சரியா? என்ன அப்படின்னா இந்த ரிலேஷனுக்கு யூஸ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, GLY PGT அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன அப்படின்னா -5 -5 அப்போ அதே ரிலேஷன் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுலயும் அதே மாதிரி தான் இருக்கும். -5 -5 அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா -5 19 -5 14 20 -5 15 12 -5 7. சரியா? அப்ப ஆன்சர் வந்து என்னது? A தான் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन. மிரர் இமேஜ். மிரர் இஸ் பிளேஸ்ட் ஆன் AB அப்படின்னா என்னது? ரைட் சைடுல இருக்கு. ரைட் சைடுல இருக்கு அப்படின்னா சைடுல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னது? இடவல மாற்றம் தான் வரும். கீழே இருந்துச்சுன்னா தான் தலைகீழ் மாற்றம் வரும். சரியா? அப்ப இடவல மாற்றம் அப்படின்னா எங்க முடியுதோ அங்கதான் ஆரம்பிக்கணும். சரியா? அப்படின்னு பார்க்கும்போது என்னது? இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாமா? ஓகே, இது ரெண்டும் முன்னாடி இருக்கணும் அப்படிதானே? ஒரு கட் பண்ற மாதிரி, கால் விட்டு கட் பண்ற மாதிரி செங்கோணம் இதெல்லாம் அப்படியே வரும்போது முன்னாடி நிக்கணும். ஓகே, இதுல கரெக்டா இருக்கு. இதுல பார்த்தோம்னா மாறி இருக்கு. சரியா? இது வராது, இதுவே மாறி தான் இருக்கு. ஸோ இது வராது. அடுத்து இது கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு. ஆனா இந்த பக்கம், சரியா, இந்த பக்கம் உள்ளது என்னது? மாறி இருக்கு, தலைகீழா மாறி இருக்கு. சரியா? தலைகீழா மாறி இருக்கு. இந்த இது வந்து தலைகீழா மாறி இருக்கு. ஸோ இது வராது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா அதுவும் அப்படிதான் தலைகீழா மாறி இருக்கு. சரியா? தலைகீழா மாறி இருக்கு. ஸோ இதுவும் வராது. ஆப்ஷன் இதுதான் கரெக்டா வரும். சரியா? ஓகே தானே? அடுத்து பாருங்க, in certain code language the word technology is written as a அந்த இதிலே சேஞ்ச் ஆயிருக்கு. சரியா? அப்ப ஜெனரேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, டெக்னாலஜி NOLOGY அப்படின்னு மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் அப்படியே ரெண்டா அப்படியே பிரிச்சு போட்டிருக்காங்க. சரியா? அப்ப அதே மாதிரி ஜெனரேஷன் ரெண்டா பிரிச்சு போடணும். EG EN AR IT NO அப்படின்னு இருக்கணும். சரியா? ஓகே தானே? EG EN AR IT NO அப்படின்னு இருக்கணும். ஆப்ஷன் A அப்படிங்கிறது சரியானதா இருக்கும். சரியா? ஓகே தானப்பா? அவ்வளோதான். சரியா? இவ்வளோதான் என்னது? டெஸ்ட் 27ஓட ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன். சரியா? ஓகே தானே? டெஸ்ட் 27ஓட ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஓகேவாப்பா? அடுத்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.